IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. அதிமுகல போய் நாங்க கேட்கல. அப்படி கேட்கிற போது இவர் பொதுச் செயலாளரானாரு. டேபிளுக்கு அடியில போய் தான் பொதுச் செயலாளர் ஆனாரு. டேபிளுக்கு அடியில போய் தான் முதலமைச்சர் ஆனாரே தவிர ரெட்டல பாதி சங்கியா மாறிடுச்சு, சத்தியன்னு சங்கியா மாறிட்டாரு. நீங்கள் தேசியம் தானே பேசுகிறீர்கள். மயிலாப்பூரில் அல்லவா உங்களை வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டும். நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள். சாதியை கடந்தவர்கள் தானே, மதத்தை கடந்தவர்கள் தானே, உங்களுக்கு எல்லாரும் சமம் தானே. விஜய்க்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. நீங்க சும்மா வருவீங்க, நீங்க கொல்லுவீங்க, ஒவ்வொருத்தனையா சாவடிப்பீங்க, நீங்க உள்ள போய் உட்கார்ந்துக்குவீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரவளிக்கலாம். ஆனால் ஆதரவளிக்கிறேன் என்கிற பெயரில் மூழ்கி கொண்டிருக்கிறவனை நான் தான் காப்பாற்றப் போகிறேன் என்று பாஜக மோடிக்கு இவ்வளவு சாதகமாக அப்பட்டமாக மோடிக்கு ஆதரவாக அலைவீசுகிறது என்று பேசிவிட்டு இப்படியே நீங்கள் உங்கள் அண்ணா விஜயையும் சேர்த்து பிரச்சாரத்தில் பேச வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அவா, என்னுடைய அவா. நான் அவற்றை கடந்து போகிறேன். ஏனென்று சொன்னால் வாக்குகளை பிரிப்பதும் வெற்றியை மடைமாற்றம் செய்வதும் தான் மாற்று அரசியல் என்று சொன்னால் அந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மகத்தான ஆட்சியாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவன் இந்த நாட்டை ஆளுகிற போது மாற்று சக்திகளுக்கு இங்கே இடமில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த தலைப்பை நான் இருவகைப்படுத்த எத்தனிக்கிறேன். சபீரிடத்தில் உட்கார்ந்திருந்த போது சொன்னேன், எனக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை என்று. சபீருக்கு அருகில் உட்கார்ந்த போது உதித்த சில முத்துக்களை நான் பேசியாக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறேன். மாற்றம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இது ஜனநாயகம். நாளைக்கு ஜீவசகாப்தம் அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கலாம், அல்லது சபீர் கூட ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கலாம். மாற்று நீங்கள் வர வேண்டும், அதுதான் ஜனநாயக மாண்பு. யார் வேண்டுமானாலும் இயக்கம் தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் கொள்கைகளை பேசலாம். ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதிலே தான் இருக்கிறது. கூட்டம் ஆட்டுக்கார அலமேலுக்கு கூட கூட்டம் கூடியது. ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டி வருகிற போது கூட்டம் கூட்டமாக போனார்கள். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு யாரும் வாக்களிக்கவில்லை. முஸ்தபா அவர்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம், அவருடைய தலைவரை நான் ஆட்டோடு ஒப்பிடுகிறேன் என்று. நான் ஒப்பிடவில்லை, அது ஜனநாயக மாண்பும் இல்லை. ஆனால் மாற்று சக்திகளுக்கு இடமில்லையா என்று கேட்கிற போது இங்கே உட்கார்ந்திருக்கிற மாற்று சக்தி ஒன்று தாவேக்காவிலிருந்து ஆதரவாளராக வந்திருக்கிறவர், மற்றொருவர் என் பாசத்திற்குரிய தங்கை நாம் தமிழரிலிருந்து வந்திருக்கிறார்கள். மாற்றை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று அரசியலை எடுக்கிற போது என் பாசத்திற்குரிய அண்ணன் சீமான் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலம் இயக்கம் நடத்துகிறார். 25 ஆண்டு காலம். தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் ரெடி டேக் ஆக்ஷன் என்று சொன்னவுடன் சர்க்காரிலே 4 பேரை இந்த கையால் குத்திவிட்டு அந்த கையால் 10 பேரை குத்திவிட்டு டேக் ஓவர் ஷாட் என்ற உடனே லைட்டை ஆஃப் பண்ணுகிற அந்த அரசியலுக்கு அவர் முற்படுகிறார். இது எல்லாம் அரசியலுக்கு எடுபடாது. நாம் தமிழர் தங்கை, என் பாசத்திற்குரிய தங்கை, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். எங்கள் ஷாகுலம் மீது அண்ணனுடைய மாமாவினுடைய அன்பு மகள். அந்த பிள்ளையோடு நாங்கள் பேசுவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த இடத்தில் மாற்று என்று என் அண்ணன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார். வெளிப்படையான சாதி ஆதிக்கத்தை வலியுறுத்துகிற தமிழ் தேசியத்தை பேசுகிறார். தமிழ் மக்கள் அவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வாக்கு சதவீதம் படிப்படியாக உயர்ந்திருக்கிறது. அந்த வாக்கு சதவீதம் பெரும்பான்மை அடைந்திருக்கிற இயக்கங்களை பாதித்திருக்கிறதா என்றால் இல்லை. நான் மாற்றில் அதிமுகவை சேர்க்கவில்லை. ஏனென்றால் ஒன்று, இந்த மண்ணை திமுக ஆளும், இல்லை என்றால் அதிமுக ஆளும். இதுதான் தேர்தல் கால வரலாறு. ஆனால் புது வரலாறு ஒன்றை சொல்லுகிறேன். நான் சொன்னேன் அல்லவா, மகத்தான தலைவன் ஆளுகிற இந்த நாட்டில் இனிமேல் மாற்று சக்திகளுக்கும் இடமில்லை, திராவிட கட்சிகள் என்று சொல்லுகிற கட்சிகளுக்கும் இடமில்லை. நிரந்தரமாக தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளப்போகிறார். இதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் பேச முடியும். சத்தியன் வருவார், அவரும் திராவிட இயக்கம் சார்ந்து பேசுவார், அவரும் திராவிட இயக்கம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் ஆட்சி சிறந்தது என்று அவர் சொல்லுவார்,
என்னுடைய ஆட்சி சிறந்தது என்று நான் சொல்லுவேன். இந்த 2 ஆட்சிகள் தான் இந்த தமிழகத்தை இந்தியாவிலிருந்து வேறுபடுத்தி இருக்கிறது என்பதற்கான சான்றை நாங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை சொல்லுகிறது, 4 நாட்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சர் தாக்கல் செய்த நிதி அறிக்கை சொல்லுகிறது, இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதாரம் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால்? 10 ஆண்டுகளுக்கு பின்னால். கலைஞர் ஆட்சியில் 10%, அவருடைய மகன் ஆட்சியில் 11%. சத்தியன் சொல்லுவார், எங்கள் எடப்பாடியார் ஆளுகிற போது கொரோனா இருந்தது என்று. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஏன் இரட்டை இலக்க பொருளாதாரம் வரவில்லை என்கிற கேள்விக்கும் அவர் தாழ்மையாக பதில் சொல்லட்டும். இன்றைக்கு இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில், தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விட 1.75 லட்சம் ரூபாயை முன்னணியில் இருக்கிறோம். நாங்கள் தேசியத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம், மாநிலங்களோடு அல்ல. தேசியத்தோடு நீங்க போராடுறதுலேயே இரட்டை வேடம் இருக்கின்றார் முஸ்தபா. அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். 41 பேரை கொன்று விட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து விட்டு சியமங்கிள் என்று பேச தெரிந்தவருக்கு திரைப்படம் என்பது ஜனநாயகம், இட்ஸ் a fundamental right. தன் கருத்தை, தன் படத்தை எடுக்கிறார். தன்னுடைய தொண்டர்கள் இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு முதலமைச்சர் சொன்னதா எனக்கு நினைவு. நான் நிச்சயம் அப்படித்தான் சொல்லுகிறேன், இப்போதும் அப்படித்தான் சொல்லுகிறேன். The vicarious liability lies with the man. ஆனால் ஓடி ஒளிந்து ஏர்போர்ட்டுக்குள் ஓட தெரிந்து எனக்கு எதுவும் தெரியாது என்று 10 நாட்கள் கழித்து சியமங்கிள் நான் இங்கதான் இருப்பேன் வாங்கன்னு சொல்றது கோழைத்தனம் இல்லையா? அந்த குரல் ஏன் உங்கள் ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கிறதே? ஏன் இந்த துறையை நிர்வகிப்பது மத்திய பாஜக சர்க்கார்? ஏன் அது குறித்து உங்களை எங்க தலைவரே குரல் கொடுத்துட்டாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா தலைவரும் குரல் கொடுத்துட்டாங்க. குரல் கொடுக்காத ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அவர் எப்படி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பார்? எப்படி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பார்? தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி சொன்னாரே, மோடியை சொல்லுகிறீர்கள். ஆம், மோடியை தான் சொல்லுகிறோம். இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிட்டு தடுப்பது மோடி சர்க்கார். அந்த சர்க்காரோட அதிமுக சேருகிறதே என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். அதிமுக ஆளக்கூடாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அழிந்துவிடக் கூடாது என்பதுதான் திமுகவின் எண்ணம். ஏன் தெரியுமா? ஒன்று நீங்கள், இல்லை என்றால் நாங்கள். மாற்றி இப்படித்தான் இருக்க வேண்டும், வேறு யாரும் இருக்க முடியாது. 1967 எப்படி எங்களை மொழியின் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சாரத்தின் ரீதியாக நசுக்க எத்தனித்தார்களோ அவர்களுக்கு மாற்றாக நாங்கள் உடனடியாக அரியணை ஏறிவிடவில்லை. களத்தில் வந்தோம், பணியாற்றினோம். 49 இயக்கம், 52 வெள்ளோட்டம், 57 சட்டமன்றம், கிட்டத்தட்ட 62 மிகப்பெரிய புரட்சி, 67 ஆட்சி விடத்தில் உட்காருகிறோம். இந்த படிநிலை இருக்கிறது அல்லவா? இந்த படிநிலை என்பது மக்கள் வயப்பட வேண்டும், மக்களோடு பயணிக்க வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டுமே தவிர மக்களின் உயிரை எடுத்துவிட்டு பட்டினப்பாக்கத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறவர் எல்லாம் தலைவர் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் நாங்கள் தான் என்று சொல்லுகிறார். குறைந்தபட்சம் இந்த நாட்டின் கல்விக்கான நிதியை தடுத்து நிறுத்திய போது விஜயின் வாய் எங்கே போனது? நான் இதுவரைக்கும் விஜயின் பெயரை சொல்லி பேசியதில்லை, இன்றைக்கு பேசுகிறேன். உங்களை பேச வச்சிருக்காரு. அயோக்கியத்தனத்தின் உச்சம். வாய் திறக்க வக்கற்றவர்கள், கிள்ளுக்கிரைகளாக யாரோ ஒருவர் கொடுத்த அஜெண்டாவுக்காக, நாக்பூர் கும்பலினுடைய RSS மறைமுக அஜெண்டாவிற்காக இங்கே வாய்க்கிளிய வக்கடை பேசுகிறவர்கள். தேர்தலின் போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார், தோ கொடி பறக்கிறது, கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்னார். ஆனால் கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் அதிமுகவை தாவேகா எப்படி விமர்சிக்கிறது? அதுவரைக்கும் ஊழல் குறித்து வாய் பேசவில்லை. ஊழலால் தண்டிக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா, வாய் திறந்து பேசவில்லை. திமுகவின் எந்த தலைவரும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை செல்லவில்லை. போராடி இருக்கிறோம், எங்கள் பக்க நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடி இருக்கிறோம். ஆம், அது இன்று நேற்றல்ல. ஏன்? பார்ப்பன பனியா கும்பலினுடைய அந்த ஆதிக்கம் இந்த திராவிட இயக்கம் வளர்ந்தால் தந்தை பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்த போது கொண்டாடினார்கள். அவ்வளவுதான். அண்ணாவிடமிருந்து அண்ணா மறைவிற்கு பிறகு இனிமேல் அவ்வளவுதான், திராவிடம் எல்லாம் இல்லை, நாம் தான் என்று சொன்னார்கள். அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் வந்தார், கலைஞருக்கு பிறகு இனிமேல் எதுவும் இருக்காது என்று சொன்னார்கள். ஆனால் முப்பெரும் தலைவர்களின் வழியில் இந்த மாநிலத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன், சித்தாந்த ரீதியாக சொன்னாரே, நான் வருத்தப்படுகிறேன் முஸ்தபாவிற்காக. அவர் ஒரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்? தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியனாவது அப்படிப்பட்ட எண்ணோட்டத்தில் எவனாவது பாதிக்கப்பட முடிகிறதா?
திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த மசூதியை இடிப்பதற்கு ஒரு கும்பல் சதி செய்தது. நான் அதிமுகவால் வேறு எந்த இயக்கத்துக்கும் செல்லவில்லை. என் தலைவனினுடைய தன்மானத்தை சொல்லுகிறேன், என் தலைவனின் சித்தாந்த வரியை சொல்லுகிறேன். நீதிமன்றம் சொல்லுகிறது நான் வேறு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அனுப்புவேன்னு. நீ எந்த ஃபோர்ஸ் வேணாலும் அனுப்பு, we won't allow you, we will face the consequences சொல்ற அந்த தன்மை ஒரு தலைவனிடத்தில் இருக்கிறதுனால அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த கும்பலை மேல அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அந்த கும்பல் போனா விளக்கேத்திட்டு வருமா? இல்லை, பக்கத்தில் இருக்கிற மசூதி தான் காலியாகும். இங்கே அயோத்தியை என்று சொன்னார்கள், அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அயோத்தி இல்ல, நீ இங்க வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் இது தந்தை பெரியாரின் மண் என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இல்ல, அந்த இஷ்யூவே வந்து நீங்களும் பாஜகவும் சேர்ந்து பண்ண நாடகம் தான் தாவேக்கா சொன்னாங்க. நான் எங்க கட்சியோட வரலாறு 76 வருஷம் பவள விழா. நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இப்படி நான் அரசியல் பார்வையாளர் நினைக்கிறேன், முடிச்சிடறேன். அதுக்கு இது பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் பதில். நான் எவ்வளவு பெரிய வரலாற்றை பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை போய் கோழிக்குண்டு ஆட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. இல்ல, நம்மளும் கோழிக்குண்டு தானே ஆட ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, வைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, நாங்கள் கோழிக்குண்டு ஆடி திரைப்படத்திலிருந்து வந்து அல்லது சித்தாந்த ரீதியாக வந்து நாங்கள் உடனடியாக முதலமைச்சர் ஆவோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. எங்கள் தலைவர் நினைத்தால் உடனடியாக முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். 50 ஆண்டு கால உழைப்பு, சித்தாந்த ரீதியான உழைப்பு. மிசா கொடுமையில் இன்றைக்கு நம்பிநாராயணன் பேசுகிற போது, அந்த கையை காட்டுகிற போது அந்த தழும்பு இருக்கிறதே, அது தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாங்கிய தழும்பு. வேறு எந்த தலைவன் இப்படி தியாகம் செய்தார்? நான் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன். அண்ணா காலத்தில் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள், கலைஞர் காலத்தில் இன்னும் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இன்றைக்கு ஆளுகிற பாஜக நேர்மையான எதிரி அல்ல. அவர்களோடு பயணிக்கிற அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நேர்மையான எதிரிகள் அல்லாமல் ஜனநாயகத்தின் வழியாக ஊடுருவி ஜனநாயகத்தன்மையை நீர்த்து போக செய்து மதச்சார்பின்மையை சாகடித்து சகோதரத்துவத்தை சாகடித்து சமத்துவத்தை சீர்கெடுத்து இந்த மண்ணை சங்கி கும்பலாக ஹிந்து ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா என்று மாற்றுகிற அந்த முழக்கத்திற்கு எதிராக திராவிட மாடல் தான் சிறந்தது என்று வாழ்பிடிக்கிற ஒற்றை தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நமஸ்காரம் என்று இருந்த வார்த்தை வணக்கமாக மாறியது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை. மேடைகள் தோறும் நமஸ்காரம் வந்தனம் என்று சொன்னார்கள். வந்தனத்தையும் நமஸ்காரத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வணக்கம் நன்றி என்று சொல்ல வைத்தது திராவிடம். அது வார்த்தை மாற்றம் அல்ல, அது ஒரு இனக் கொள்கை. ஆரியம் மேடைகளில் தோறும் வந்தது. இன்றைக்கும் அந்த கொள்கை நிலைத்திருக்கிறதா என்று பேசினார்கள். ஆம், நிலைத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளில் 88% பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். ஐஐடியினுடைய இயக்குனர் பொறுப்பில் 100% பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜகவினுடைய ஆட்சியில் அண்டர் செக்ரட்டரிஸ் என்று சொல்லப்படுகிற இணை செயலாளர்கள் பதவியில் 98% பேர் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன் மற்றவர்கள் இல்லை? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கீழமை நீதிமன்றங்களில் 98% பேர் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இது எப்படி? இன்னொரு செய்தியும் என் தங்கைக்கு சொல்லுகிறேன். நாம் நின்று பேசுகிற இடம் சர்பிட்டி தியாகராயர் ஹால். சர்பிட்டி தியாகராயர் கடவுள் பக்தர், சிவன் பக்தர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி என்று சிவனை முன்னேறம் தொழுது கொண்டிருந்தார். ஆனால் பார்ப்பன பனியா கும்பல் அவரை அந்த கோவிலின் மேலே ஏற அனுமதி மறுத்த போது தன் கையில் இருந்த ருத்ராத்தத்தை அறுக்கி தூக்கி போட்டுவிட்டு இனிமேல் இந்த பார்ப்பன பனியா கும்பலை ஒழிப்பதுதான் வேலை என்று நீதி கட்சியை தொடங்கி அதன் நீட்சியான திராவிட இயக்கம் தான் இன்றைக்கு அவருடைய சித்தாந்தத்தை வழிநடத்துகிறது. நாம் இன்னமும் ஒரு செய்தி சொல்லுகிறேன் தங்கைக்கு புரிவது போல. நீங்கள் ஆதி தொல்குடியை நாங்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னார். நாங்களும் அறிவித்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்த எங்கள் மகள், நீங்கள் ஏன் நாகப்பட்டினத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் இடத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மயிலாப்பூரில் தானே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை தமிழ் தேசியம் செய்யுமா? நீங்கள் தேசியம் தானே பேசுகிறீர்கள். மயிலாப்பூரில் அல்லவா உங்களை வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டும். ஏன் முடிச்சிடறேன். ஏன் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீர்கள்? சாதியை கடந்தவர்கள் தானே, மதத்தை கடந்தவர்கள் தானே, உங்களுக்கு எல்லாரும் சமம் தானே. ஏன் மயிலாப்பூரில் நிற்காமல் நாகப்பட்டினத்திற்கு போகிறீர்கள்? நீங்களே கேட்டிருந்தாலும் சொல்லுகிறேன். இல்லை நண்பர்களே, அதுவல்ல. நீங்கள் பேசலாம்,
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். வெறுகரண்டி வைத்திருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆற்றி பேசலாம். நாங்கள் கையில் எண்ணெய் வைத்திருக்கிற கரண்டி வைத்திருக்கிறோம். பார்த்து பக்குவமாய்த்தான் ஆட்ட முடியும். நான் முஸ்தபா அவர்களுக்கு நிறைய பேச வேண்டும் என்று எத்தனித்தேன். ஆனால் நான் ஒரு கட்டத்தில் என் பொறுமைகளை இழந்து போகிறேன். யாருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னார், ஆதீனத்தின் மீது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. ஆதீனம் வழக்கு தொடரப்பட்டது, புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையின் சார்பாக. அவர் அம்பலப்படுத்தப்பட்டார். எப்படி அம்பலப்படுத்தப்பட்டார்? பொதுவெளியில் மன்னிப்பு கோரினார். நான் தெரியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். காவல் நிலையத்திலே காவலர்கள் போகிறார்கள். நீதிமன்றத்தில் நடுகிரவில் கதவை தட்டி பிணை பெறுகிறார். நீதிமன்றத்தில் பொது மன்னிப்பு கேட்டார். இதை கேட்க வைத்தது யார்? இந்த காவல்துறை. இங்க யாருக்கும் பாரபட்சம் எல்லாம் கிடையாது. அவரை அதோடு கடந்து போகிறேன். ஆனால் நாங்கள் கேட்ட கடைசி கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் உங்கள் ஜனநாயக உரிமையான நீங்கள் நடத்தி முடித்து வெளிவர வேண்டிய திரைப்படத்தை தணிக்கைத்துறை என்கிற பெயரில் மத்திய பாஜக அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது? அது குறித்து ஏன் கேட்கவில்லை என்று கேட்டோம். ஜீவசகாப்தம் சொன்னார், உங்கள் சக நண்பர் நடிகை திரிஷா குறித்து பாஜகவின் தலைவர் பேசினது எங்கள் தலைவர் உட்பட எல்லோரும் கண்டித்தார்கள். ஏன் உங்களால் கண்டிக்க முடியவில்லை என்று கேட்டோம். அரசியல் என்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை சார். தெருவில் நிற்கணும். என் முன்னாடி பிள்ளையெல்லாம் இப்போ வரைக்கும் வீடியோ காலில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வீட்டுக்கு வருவ, உனக்கு இதே பொழப்பான்னு கேட்குறாங்க. நாங்கள் மக்கள் பணி ஆற்றி கொண்டு இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். நான்லாம் நைட்டு எங்கள் அமைச்சர் எங்களை விடுறப்ப எங்கள் தம்பிமார்கள் வந்து இருக்கிறார்கள். இரவு 12:30 மணி 1 மணி வரைக்கும் ஆய்வில் இருக்கும். இது அரசியல். என் அண்ணன் சீமான் ஊரா போறார், பேசுறார், அது அரசியல். எடப்பாடி பழனிசாமி ஊரா போறார், பேசுறார், அரசியல். நீங்க எந்த ஊருக்கு சார் போறீங்க? விஜய் எதற்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போலயே. வெறும் காற்றடித்த தக்கையை இதுதான் தூண், இதுதான் ஜனநாயகத்தை காக்க போகிறது என்று ஊடகங்கள் ஊதி பெருக்குகிற போது அது வெறும் காற்றடைத்த பந்து, காற்றில் பறக்கிற குப்பை என்று அம்பலப்படுத்த வேண்டியது ஜனநாயகத்தில் பயணிக்கிற எல்லோருடைய கடமை. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இங்க விஜய்க்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. நான் என் தங்கை பேசுனதுக்கு கொள்கை வாரியா பதில் சொல்றேன்ல, அதுதான் ஜனநாயகம். நீங்க சும்மா வருவீங்க, நீங்க கொல்லுவீங்க, ஒவ்வொருத்தனையா சாவடிப்பீங்க, நீங்க உள்ள போய் உட்காந்துக்குவீங்க. நான் நல்ல வேலை முஸ்தபா மட்டும்தான் பேசுறாருன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொன்னதே இல்லைன்னு மறுக்கிறார். அது அவர் சொல்லுவாருங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்பது கட்சியினுடைய அரசு முத்திரை. அவர்தான் he is a body of that constitute. ஒரு பொதுச் செயலாளர் என்பது அந்த பேசிக் விஷயமே அவங்களுக்கு தெரியலையா? அவங்க எப்படி சார் எல்லாருக்கும் போட்டியா இருப்பாங்க? அது வெறும் தக்கை, காற்றில் பறக்கிற குப்பை. நீங்கள் எங்களோடு அவர்களை ஒப்பிடுவதே தவறு. நான் அடுத்து வருகிறேன். சத்தியன் பேசினார். நான் கடந்த முதல் சுற்றில் பேசுகிற போது நான் சொன்னேன், நான் அதிமுக, சபீரும் அதைத்தான் சொன்னார், அதிமுக ஆள வேண்டும் இல்லை திமுக ஆள வேண்டும் என்பது கடந்த வரலாறு. மகத்தான சக்தியான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற போது மாற்று சக்திக்கோ அல்லது மாற்று ஆட்சிக்கோ இங்கு இடமில்லை என்றுதான் பதிவு செய்தேன். அதை எளிதாக மறந்து விட்டார்கள். நான் அதற்குள்ளே போகவில்லை. ஆனால் சத்தியன் பேசினார். சத்தியன் பேசிய வார்த்தைகளை நான் ஒன்றை தான் கேட்டேன். பொருளாதாரத்திற்கு பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் சாபம் விட்டு போகிறார். கலைஞர் ஆட்சியில் 10% இரட்டை இலக்கு எண் ஆட்சியில் இல்லை. இப்போது இரட்டை இலக்கம் இனிமேலும் ஆட்சியில் இல்லை. ஏயா 10 வருஷத்துல உன் பொருளாதாரத்துல இரட்டை இலக்கம் வரலேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இதுதான் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி growth எவ்வளவு தெரியுமா? வெறும் 4.48%. இப்போது தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சி 9.12%. டபுள் த ரேட். 10 வருஷம் இருந்தீங்க சார். நீங்க இல்ல, நான் இந்த 10 வருஷம் மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்றாங்கல்ல 13 ஆண்டு காலம் திமுக இருந்துச்சுன்னு. 13 ஆண்டு காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அந்த எம்ஜிஆர் ஆட்சியினுடைய பொருளாதார சீரழிவுகள்னு MMS பாண்டியன் இமேஜ் டிராப்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதை படித்து பாருங்கள். அதிமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் பொருளாதாரம் தன்னிறைவு, வேலை வாய்ப்புல டவுன்ஃபால். இது பொருளாதாரம் ஆய்வறிக்கையில் இருக்கு. இன்றைக்கு நாம் ஏன் மாறுதட்டுகிறோம்? நீங்க சொல்றாருல்ல, நாங்க பொருளாதாரத்தினுடைய தன்னிறைவு என்ன அப்படின்னு. அதிமுக ஆட்சியில GSDP 10 வருஷம் ஆட்சி நான் கணக்கு சொல்றேன். ஜெயலலிதா, எடப்பாடி கொரோனாவை கடந்து 19-20 அவங்களோட GDSP எவ்வளவு தெரியுமா? வெறும் 7 லட்சம். இந்த 3 ஆண்டு நாங்க கொரோனால சஃபர் ஆனோம்.
அந்த கொரோனாவையும் கடந்து 3 ஆண்டுகள்ல 17,23,698 லட்சம் கோடியாக இந்த மண்ணை உயர்த்தியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். சொன்னாரே, நாங்களும் வேலை வாய்ப்பு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும்னு. நாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பார்த்தோமே, எங்கடா மாநாடு அப்படின்னா கோடம்பாக்கத்துக்கு போய் துணை நடிகர்களுக்கெல்லாம் கோட்டை மாட்டி விட்டு வரிசையா உட்கார வச்சு என்னடான்னா பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொன்ன மாநாடு நடத்துனீங்க. என்னடா மாநாடுன்னு எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினாரு. சார் என்ன சார் மாநாடுன்னா 2.24 லட்சம் கோடி வந்துச்சு. என்ன அது, இது தப்பா இருக்கே அப்படின்னு பார்த்தா அம்மாவோட பிறந்த நாள், அதனால 2.24 லட்சம் கோடி வந்ததா நாங்க சொன்னோம். சார் எல்லாமே தரவுகள் இருக்கு, எல்லார் கையிலும் சாட் ஜிபிடி இருக்கு. அதிமுக ஆட்சியில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன? தொழில் முதலீட்டில் 8வது இடத்துல இருந்தாங்க. பெரிய மாநிலங்களின் பட்டியல் 11, அதுல 8வது இடத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அது முதலிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நிதி ஆயோக் சொல்லுவது, உலக வங்கி சொல்லுவது. கடன்லயே முதலிடத்தில் இருக்கிறதா ஃபர்ஹானா சொன்னாங்க. அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. தொழில் உற்பத்தியில் 17வது இடத்துல இருந்துச்சு அதிமுக ஆட்சி, இன்னைக்கு 2வது இடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் 12வது இடத்துல இருந்துச்சு அதிமுக, இன்றைக்கு நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில வெறும் 4.12% இருந்துச்சு சார், இன்னைக்கு உலகத்திலேயே 41% உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக்களை ஏற்பாடு செய்கிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரட்டை இலக்கை கொண்டு வருவோம், 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறுவோம்னு ரிசர்வ் வங்கி சொல்லுது. இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அலசூர வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 16% பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்தால் 30 இல்ல 27லேயே 1 ட்ரில்லியன் வருவோம்னு நாங்க சொல்லல, ரிசர்வ் வங்கி சொல்லுது. இது எப்படி சாத்தியம் சொல்றாங்க? நீங்க வேங்கை வயல் போகல, கவின் படுகொலை பார்க்கல, மேல்பாதி பார்க்கல சார். நான் சாதிக்கு எதிரானவன் சார், அது எந்த வடிவில் இருந்தாலும் அயோக்கியத்தனம், சாதியால் பாதிக்கப்பட்டவன், சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக சாகர வரை உரக்க குரல் கொடுக்க வேண்டும் என்கிற உளப்பாடோடு பேசுகிறவன். மேல்பாதியில் 2 சாதி பிரச்சனை, வேறு ஆட்சி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? வழக்கு கூட பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க சார், வழக்கு கூட பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி நடுநிலையோடு நின்றது. கோயிலை பூட்டு, விசாரணை நடத்து, 2 தரப்பும் உள்ளே போனால் கோவில் திறக்கப்படும், இல்லை என்றால் கோவில் மூடப்படும். 2 தரப்பையும் சமமாக பார்க்கவில்லை என்றால் அது கடவுளே இல்லை. இது என் பார்வை. 2 பேரும் உள்ள போ, அதை தடுத்து நிறுத்தியது நான் என் உயிரே போனாலும் நீதிமன்றத்திற்கு போய் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை அந்த கோவிலுக்குள் உள்ளே விடமாட்டேன் என்று சொன்ன பாமகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த கருத்தை பேசலாமா சார்? வேங்கை வயல் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ சார். அதுல உள்ளர போய் பார்த்தீங்கன்னா சிக்கல் அவ்வளவு இருக்கு. நீதிமன்றமும் சமூக கட்டமைப்பும் பார்த்து பேசுறோம். வாய்க்கு வந்ததையெல்லாம் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் என்கிறார்கள். நான் மன அழுத்தத்தோடு பேசுகிறேன், மன அழுத்தத்தோடு வேதனையோடு பேசுகிறேன். குடிக்கிற தண்ணீரில் ஒருவன் மலம் கலக்கிறான், அதற்கு சாதி காரணமா இருக்கிறதா என்று அந்த கோப்புகளுக்கு உள்ளே போய் பார்த்தால் அது இல்லை, சாதிய பிரச்சனை இல்லை. நீதிமன்றம் சொல்லுகிறது. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சார், ஒரு வழக்க ஒரு நொடியில காவல்துறையால் முடிக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கண்ணியம் காத்தது, அவசரம் காட்டவில்லை. இந்த பிரச்சனையை தீர விசாரிப்போம், அறிவியல் தொழில்நுட்போடு விசாரிப்போம் என்று இன்றைக்கு நீதிமன்றம் பாராட்டுகிறது. வேங்கை வயல் வழக்கை சிறப்பாக வழக்கு நடத்தி இருக்கிறீர்கள். அரஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அது வெள்ள பிரச்சனை. சொன்னார் சத்தியன், காவல் பெண்களுக்கு பொள்ளாச்சியில நடந்த படுகொலை, பொள்ளாச்சியில நடந்த அயோக்கியத்தனங்களுக்கு யார் பதில் சொல்லுவது? அது இந்த ஆட்சி மட்டுமல்ல, வாச்சாத்தியிலே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் 31 பேருக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறோம். ஏன் சார் நாங்க மறைக்கணும்? சொன்னார் கண்ணப்பன் பேசினார் சாதிக்கு எதிராக என்று. அதனால் தான் அவர் தண்டிக்கப்பட்டு அமைச்சர் மாற்றப்பட்டார், அமைச்சரவை மாற்றப்பட்டார். இங்கே யார் தவறு செய்தாலும் கண்டிக்கிற இடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். 1. 2வது, சத்தியன் சொன்னார் சிஏவால் என்ன பிரச்சனை சார்? இன்னைக்கும் 2 பேர் டெல்லி திகார் சிறையில் செத்துக்கிட்டு இருக்கான் சார். எதுக்கு தெரியுமா? சிஏவுக்காக போராடிய ஜேஎன்யூ மாணவர்கள், என் தம்பிமார்கள், இஸ்லாமிய பெருங்குடியில் பிறந்த என் தம்பிமார்கள் 2 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. என் மேல 176 வழக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி. எத்தனை பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிஏஏ கொடுஞ்சட்டத்தில்?
ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கைதை ரத்து செய்யவோ வழக்கை ரத்து செய்யவோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா? அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு சதி செயல் செய்து தன் நாற்காலியை காக்க வைப்பதற்காக, தன் நாற்காலியை தக்க வைப்பதற்காக அவர்கள் நடத்திய நாடகம் அந்த சிஏஏ. யாருக்கு பிரச்சனை? மக்கள் இன்றைக்கு அசாம்ல போய் பாருங்க, அசாமில் போய் பாருங்கள். இங்கே எல்லோரும் இஸ்லாமியர்கள்னா எல்லா நாட்டில் இருக்கிறவனும் இஸ்லாமியன் தான். அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கடமை. வந்தே மாதரம் பாடல்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்களே, எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து என்ன? சரி, போன தேர்தலில் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல, அப்ப பாஜகவோட கூட்டணியில் இல்ல, இப்ப நீங்க பாஜகவோட கூட்டணி, நாடாளுமன்றம் நடக்குது, நீட் தேர்வை ஒழிங்கன்னு கோரிக்கை வச்சீங்களா? சர்வ சிக்ஷா அபியான் கல்வி நிதியை தடுத்து நிறுத்தலையே கேள்வி வச்சீங்களா? ஏன் நிதி கொடுக்கலன்னு? ஆனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் பஞ்சாயத்து வச்சப்ப தமிழ்நாட்டின் கவர்னர் ஆளுநர் மாளிகையை கட்ட பஞ்சாயத்து மாளிகையாக மாற்றியது நீங்கள். டெல்லியில் இருக்கிற அக்பர் ரோட்டுக்கும் பாபர் ரோட்டுக்கும் அமித்ஷாவின் காலடிகளையும் மோடி காலடிகளையும் ஒரு நாள் ஓபிஎஸ் போனா இன்னொரு நாள் இபிஎஸ் போன காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? இங்க சத்தியன் கேட்டார், சபரீசனுக்கு என்ன வேலை? அவர் வருகிறார், கட்சி பணியாற்ற வருகிறார், நிர்வாகிகளை சந்திக்கிறார். இதில் கவலைப்பட வேண்டியது திமுக காரன். அவர் வேண்டுமா வேண்டாமா என்று இல்ல, அவர் பிரசன்னாக்காவும் சேர்த்து தான் பேசுறார். எங்க கட்சியில என்னை பேசிக்குவாங்க, நானும் கேட்கிறேன், சத்தியன் மீது அக்கறை கொண்டு கேட்கிறேன். மித்துனுக்கு என்ன பெரிய வரலாறு அரசியல் அறிவு வந்து விட்டது? சத்தியனை விட அவர் பெரிய அறிவாளியா? மித்துன் மத்திய அமைச்சர் கூட்டணி பேசுகிற இடத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யார் மித்துன்? எடப்பாடியினுடைய பையன். இந்த கேள்விக்கு பதில் வேண்டுமா இல்லையா? பதில் சொல்ல சொல்லுங்கள். அவர் கிட்டத்தட்ட 12 தேர்தல்களில் எங்களுக்காக உழைத்திருக்கிறார். சபரீசன் அவர்கள் மக்களை சந்திக்கிறார், எங்கள் இயக்கத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க பிரச்சனை, ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க போலயே. திரும்பவும் சொல்றேன், என் கட்சியில யார் வரணும் யார் உழைக்கணுங்கிறத என் கட்சி தொண்டன் தான் முடிவு பண்ணுமே தவிர அடுத்த கட்சிக்காரன் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்ல. அதிமுகல போய் நாங்க கேட்கல. அப்படி கேட்கிற போது இவர் பொதுச் செயலாளரான டேபிளுக்கு அடியில போய் தான் பொதுச் செயலாளர் ஆனாரு, டேபிளுக்கு அடியில போய் தான் முதலமைச்சர் ஆனாரே தவிர தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. அது முக்கியம், தேர்தல் ஜனநாயகத்தில் அது முக்கியம். ஹிந்து ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா என்கிற வளையத்திற்குள் அதிமுக சிக்கிவிட்டது. அதை செதிலா மகாராஷ்டிரத்தில் நடந்தது எப்படி, அசாமில் நடந்தது எப்படி, நாகாலாந்தில் நடந்தது எப்படி, மிசோரம்ல நடந்தது எப்படி, மகாராஷ்டிரால நடந்தது எப்படியோ அப்படித்தான் அதிமுகவின் நிலை, பரிதாபத்திற்குரிய நிலை. அந்த அதிமுகவுக்கும் பரிதாபப்பட்டு இல்லை அவர்களை விட்டுவிட்டால் வேறு இங்க சனாதனிகளோ அல்லது சூத்திர தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் வந்து விடுவார்களே என்கிற நோக்கத்தில் அவர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், எங்கள் துணை முதல்வர் சொல்லுகிறார், எங்கள் எதிர்க்கட்சியாக அவர்கள் இருக்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! இந்த கொடுமைகளுக்கெல்லாம் விடுவியது. நிதி சுமையில் கஷ்டப்பட்டோம், நிதி பாகுபாடு, மாற்றாந்தான் மனப்பான்மை, வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்தியது, நமக்கு வேண்டிய கட்டமைப்பை தடுத்து நிறுத்தியது, பிள்ளைகளுடைய கல்வியை தடுத்து நிறுத்தியது, மருத்துவத்தை கட்டுப்படுத்தியது, தொழில் முதலீடு வரவிடாமல் செய்தது. எல்லாவற்றையும் செய்தும் இந்த ஆட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பதற்கு இலக்கணமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக திராவிட மாடல் 2.0 வழிநடத்துவதற்கு தயாராகிவிட்டார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.